யாரு ரஜினி சாரா? ஆமா சார், நான் தான் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்? அப்புறம் சார் நம்ம டைரக்டர்ல நீங்க கொஞ்சம் ஆக்ட் பண்ணி தரணும். அட்வான்ஸ் எவ்வளவு சார்? 5 லட்சம். நம்ம போய் கோபிட்ட கொடுத்துறோம் சார். ஓகே சார், நல்லது நல்லது. வந்து ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்கிறப்பயும் எழுதுறப்பயே வந்து ரஜினி சார் மைண்ட்ல வந்துட்டே இருப்பாரு. நான் அவரை தள்ளி தள்ளி வச்சிருப்பேன். ஏன்னா கமிட் பண்றப்பயே வந்து அவர் சொன்னாரு, எனக்கு வந்து வேற ஒண்ணு பண்ணும் அப்படின்றதுனால இதை பண்றேன், நீங்க கவனமா இருங்கன்னு சொன்னாரு. என்னம்மா அப்படின்னாரு. ஆமா எனக்கா? உனக்குதான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா பார்த்தோன்னே இவன் டைரக்ட் பண்ணானா அப்படின்னா நம்ம தான் லேட்டு போட்டுருக்கு. எனக்கு போன் பண்ணி ரஞ்சித் சார் அப்படின்னா, சார் சொல்லுங்க சார், என்ன சார் இப்படி பண்றீங்க? எனக்கு அவரே சார் இது ரஜினி படமே இல்ல சார் எனக்கு பயந்துட்டேன். கரெக்ட் தானே? ஓ முகர கட்டிக்கு கூட்டாங்களே. சாருக்கும் ரித்விகாவுக்கும் வந்து ஒரு செம்ம காம்பினேஷன் இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. நான் போனேன், ரஞ்சித் சார் டைரக்டர் சார் அப்படின்னாரு. நான் வாங்க சார், என்ன கை கொடுங்க சார். நான் கை உங்களுக்கு அவார்டுக்கு நிச்சயம் இருக்கிற மாதிரி ஒன்னதான் கூப்பிடுறான். ஓ மை சீல்ஸ். ஐ சி. எத்தனை படம் எடுத்திருக்கீங்க? எடுக்க போற படத்துக்கு பாசிட்டிவ். மற்ற இடங்கள்ல எல்லாம் பொதுவா என்னுடைய ரியலிஸ்டிக் நான் நினைக்கிறேன் கபாலிய தொடர்ந்து எழுதிக்கிட்டேன். அதை வந்து ஷேப் பண்ணேன். அதுக்குள்ளதான் சாரை கூட்டின்னு வந்து இப்படி ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்றப்போ சம விஷயம். ஏன்னா சில சீன்ஸ் எல்லாம் நடிச்சு முடிச்சுட்டு சொல்ல அரசியலுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். நான் சொன்னேன், இல்ல சார் இது உங்களுக்கு பிடிக்கும், நீங்க வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னேன். ரஞ்சித் சொல்றாரு, நான் வந்து ரியாலிட்டி க்ளோஸ் எடுத்திருக்கேன், ரஜினி சார் கூட கமர்ஷியலா எடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா வந்து நான் வந்து ரியாலிட்டிக்கு அந்த கேரக்டர் என்ன பண்ணுமோ அதை மட்டும் தான் எடுத்திருக்கேன்னு. சரி, எந்த டான் போய் துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டு அப்படியே 100 பேருக்கு டிமில் குருவி சுடுற மாதிரி சொல்றான். சொல்ல போனா குருவி கூட அப்படி சுட முடியாது, பறந்து போயிடும். 100 குருவி கண்டினியூஸா சுட முடியாது. அப்படிங்கிறப்ப மனுஷன் வந்து அப்படியே சுட்டுட்டு அப்படியே தோல்ல போட்டுட்டு அப்படியே போறாரு. ஒரு சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி சார். அப்போ இதெல்லாம் வந்து என்னது க்ளோஸ் டு ரியாலிட்டியா? இதெல்லாம் வந்து கமர்ஷியல் இல்லையா? இப்ப இதெல்லாம் கமர்ஷியல், மத்ததெல்லாம் கமர்ஷியல் வைக்க வேண்டியதானே? நடிக்கிறப்பவே சொல்லாரு, இது என்ன ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. இல்ல டைரக்டர் சார் என்ன சார் அப்படின்னா, நான் சொன்னா இல்ல சார், இந்த மாதிரியான மொமெண்ட் தான் வந்து ஒரு பீக்கை வந்து நம்ம தொடரப்போ அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இது ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏண்டா ஹாலிவுட் பிக்சர்ஸ் எல்லாம் நல்லா ஆகிட்டே வருதடா. பயங்கர இன்செக்யூரிட்டில தான் இருந்தார். ஏன்னா நம்ம ஒரு தவறான முடிவு எடுத்துட்டோமா கரெக்டான முடிவு எடுத்துட்டோமா, ஏன்னா என்ன நம்பினது என்ன செலக்ட் பண்ணது வந்து, ஏன்னா ஆரம்பத்துல ஒரு ஃபோர்ஸ் இருந்திருக்கும், நம்ம புதுசா இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ஸ்ல வந்து என்ன வந்து செலக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்றப்போ இதோட கதை தன்மை ஷூட் பண்ற சில இடங்கள்லாம் செம்ம சூப்பரா இருக்கும், கை கொடுத்து பாராட்டுவாரு, செம்மையா இருக்குது ரஞ்சித் அப்படின்னாரு. சில இடங்கள்லாம் அப்படியே அமைதியா உட்காந்துருப்பாரு, நடா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கபாலி பார்ட் 2க்கு சான்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஆனா கதை முடிகிற இடம் அது ஒரு ட்விஸ்ட், ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்கு இருக்கு. இது வரைக்கும் உடைச்சல பார்த்தாரா? மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதாண்டா. போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணியில புடுங்க போ.